பெருமாள் முருகன் சிறுகதைகள். மழைக்குருவி. வாசிப்பது சந்தீப். பூவாளித் தூவல் போல மழைத்தூறல் தொடங்கியதும் விளையாட்டு கலைந்தது. ஏ புதே யு என்று கூச்சலிட்டுக் கொண்டு எல்லோரும் குதிக்கத் தொடங்கினர். அண்ணாந்து முகத்தில் பூத்தெளிப்பை வாங்கினர். உற்சாகத்தில் மண்ணை வாரித் தூற்றினர். அதுவரைக்கும் இல்லாத பெரும் கலேபரம் உருவானது. வானம் பார்த்து ஆடிக்கொண்டிருந்த பவானியின் சடையைப் பற்றிக் கை நிறுத்தியது. அவள் ஏறிட்டு பார்க்குமுன் கூட்டத்தை விட்டு வெளியே இழுத்து வரப்பட்டிருந்தாள். மயிர் வலியை விடவும் தூறலும் கும்மாளமும் அவள் விழிகளில் நிரம்பின. திமிரிப் பார்த்தாள். விடுவித்துக் கொண்டு ஓடிப்போகிற முயற்சியில் சடையை விலக்க முயன்றாள். எதுவும் பலிக்காது என்பது அவளுக்குத் தெரியும். என்றாலும் கூச்சலிட்டு அழுதாள். கால்களை உதைத்துக் கொண்டு நகராமல் அடம்பிடித்தாள். பாதி தூக்கிக் கொண்டும் பாதி இழுத்து வரப்பட்டும் வீட்டுக்குள் தள்ளப்பட்டாள். வெற்றிக் களிப்பில் காக்கா ஒரு கையை இடுப்பில் மடக்கி வைத்தபடி இறகைக் கோதிக்கொண்டு நின்றிருந்தது. அதைப் பார்க்கவே அருவருப்பாயிருந்தது அவளுக்கு. முகத்தைத் திருப்பிக் கொண்டாள். கதவை அறைந்து சாத்தி மேல்கொக்கியைப் போட்டு கீழ்க்கொக்கியை அழுத்தி நெடுத்தாழை பெருஞ்சத்தத்துடன் போட்டது காக்கா. ஆடாமல் அசையாமல் முகத்தை இறுக்கிக் கொண்டு அப்படியே நின்றாள் பவானி. காக்கா இனி எதற்கும் அசையாது. ஏதாவது செய்தால் அலகை விரித்துக் கொண்டு வாயோர வெள்ளை துருத்த கொத்த கொத்த ஓடிவரும் அண்டங்காக்கா. இப்போதே இரையத் தொடங்கிவிட்டது. வெளியே போ, கால முறிக்கரன். மழையில நனஞ்சு நாளைக்கு சளி புடிச்சு கெடுச்சுனா ஆறு உன் இழவெடுக்கிறது. உங்கப்பன் கத்தர கத்துக்கு பதில் சொல்லவே வாய் வராது. பேசாம போயி புத்தகத்தை எடுத்து வெச்சு படிடி. கதவு ஜன்னல் எல்லாம் அடைக்கப்பட்டிருந்தன. மழைத்தூறலின் சத்தம் எதுவும் காதில் விழவில்லை. நின்றிருக்குமா? இன்னும் அதே போல பூந்தூறலாக விழுந்து கொண்டிருக்குமோ? பத்மா, மஞ்சு, கதர் எல்லாரும் இன்னும் வீதி மணல்மேல்தான் குதித்துக் கொண்டிருப்பார்கள். இல்லாவிட்டால் பக்கத்தில் பெரிய பையன்கள் விளையாடும் மைதானத்துக்கு ஓடியிருப்பார்கள். அங்கே மழையை நன்றாக பார்க்கலாம். அதில் நீல நிறத்தில் கொத்து கொத்தாக பூ பூக்கும் ஒரு பெரிய மரம் உண்டு. அது நீள வளர்ந்து உயரத்தில் பெருங்கொடை போல விரிந்திருக்கும். அதனடியில் நின்று கொண்டால் பெருமழை பெய்தால் கூட மேலே விழாது. வேண்டும்போது வெளியே ஓடி நனையலாம். பின் மரத்தடிக்கு வந்து தாராளமாக வேறு எதுவும் விளையாடலாம். பள்ளிக்கூடம் விட்டு வந்த ஒரு மாலையில் எல்லோரும் விளையாடியது அங்கேதான். தடித்த தோல் பையையும் மீறி சில புத்தகங்கள் கூட அன்றைக்கு நனைந்துவிட்டன. தமிழ் பாடத்தில் வைத்திருந்த மயில்கண் ஈரத்தோடு புத்தகத்தில் ஒட்டிக்கொண்டது. எடுத்தபோது பிசிர் பிசிராகத்தான் வெளிவந்தது. அன்று விழுந்த அடியை விட மயில்கண் போனதுக்குத்தான் அதிகமும் அழுதாள். அவள் இன்னமும் அப்படியே நிற்பதைப் பார்த்தது சுவரோர மூலையில் முடங்கிக் கிடந்த கிழக்கோட்டான். காக்காவை விட இதன் பார்வையில் விஷம் அதிகம். அந்தப் பக்கம் இந்தப் பக்கம் நகராது. இருந்த இடத்தில் கிடந்து கொண்டு பயமுறுத்தும். கண்களைக் கீழே விழுந்துவிடத் திறக்கும். அப்படியே பார்த்துக் கொண்டே இருக்கும். வாயைத் திறந்துவிட்டாலோ குலை நடுங்கிவிடும். அலறி உயிரைப் பிடுங்கி எடுத்துவிடும். ஏண்டி இன்னம் அங்கேயே நிக்கற? சொன்னது காதுல உழுவுல. உள்ளே போய் படிடி. மழையில நனையறாளாம் மழையில. பொட்டப்பிள்ளைக்கு ஒரு கழுத வயசாச்சு. இன்னும் அறிவு வரலை. இதையெல்லாம் எப்படித்தான் கரையேத்துவேனோ? ஒரு விவரமும் இல்லாமல் பெத்து வச்சிட்டான். இது ஓயாத அலறல். காதல் துளியும் விழாத மாதிரி பவானி அப்படியே நின்றிருந்தாள். ஆணியில் அரைந்தது போல. சமையல் அறைக்குள் இருந்து காக்கா எட்டிப் பார்த்தது. கையில் ஒரு நீண்ட கரண்டி வெகுவேகமாக வந்து பவானியின் கையைப் பற்றி இழுத்து அறைக்குள் தள்ளிவிட்டு முறைத்தது. பம் என்று தலையை நொடித்து தோளில் இடித்துக் கொண்டது. என்ன புடிவாதம்? இத்தன சொல்றமேன்னு கொஞ்ச மாச்சும் அசையறாளா பாரு.
கரண்டிக் காம்ப காய வச்சு சூடு இழுக்கரன்பா. கத்திக்கொண்டே பறந்தோடிவிட்டது. சமையல் அறையில் ஏதாவது தீந்திருக்க வேண்டும். அதற்கு இணையாக கோட்டானும் ஏதோ அலறிக் கொண்டிருந்தது. பவானி இப்போதும் அப்படியே நின்று கொண்டிருக்கவில்லை. அதெல்லாம் அதுகளின் பார்வையில் இருக்கும் மட்டும்தான். போட்டுக் கிடந்த மெத்தைக் கட்டிலில் உட்கார்ந்தாள். இந்நேரம் மழை வலுத்திருக்கும். கான்கிரீட் கூரை மேல் விழுகிற சத்தம் ஒன்றும் கேட்கவே இல்லை. காதை தீட்டிக் கொண்டாள். கும்மென்றிருந்தது. வேறு எந்தச் சத்தமும் வரவில்லை. அப்படியானால் மழைதான் பலத்துப் பெய்கிறது. அதன் நடுவில் அப்படியே நின்றால் சடசடவென்று தலையில் கொட்டி முகத்தில் கோடு கோடாய் வழியும். மேலெல்லாம் குறுகுறுத்து இறங்கி ஓடும். அதற்குள்ளேயே ஓடலாம். கீழே தேங்கிக் கிடக்கும் தண்ணீர் குழிகளில் காலுதைத்து ஆடலாம். மேலே மேலே வாரி இறைத்துக் கொள்ளலாம். மைதானத்தில் இதெல்லாம் நடக்கும். மற்ற யாருக்கும் இதுபோல காக்காயோ கோட்டானோ இல்லாத போது தனக்கு மட்டும் ஏன்? அவர்கள் வீடுகளில் மட்டும் எல்லோரும் நல்லவர்கள். எப்படி அது? நாளைக்கு வந்து பேற்றிக் கொள்வார்கள். மழைக்குள் ஆடிய ஆட்டம் பற்றி. ஓடிப்பிடித்து தொடர விளையாட்டு கூட விளையாண்டிருப்பார்கள். ஈரமண்ணை அள்ளி இறைத்துக் கொண்டிருப்பார்கள். இவள் கண்ணில் மின்னும் பொறாமையை பார்க்க பார்க்க அவர்களுக்கு இன்னும் சந்தோஷம் கூடும். மாற்றி மாற்றி அளப்பார்கள். தனக்குத்தான் எதுவுமில்லை எனத் தோன்றியது. தேம்பி தேம்பி அழ வேண்டும் போலிருந்தது. சத்தமாக அழுதால் கூட ரெண்டும் விடாதுகள். புழைக்கர பிள்ளைக்கு என்னடி அழுவாச்சு? 6 ஊட்டக்கூட போட இந்த ஊழக்குறிக்கர என்று இடிக்க வருங்கள். தலையணையில் முகம்புதைத்து குலுங்கினாள். தாங்கவே முடியவில்லை. விம்மல் வந்து கொண்டே இருந்தது. கதர் வீட்டில் சின்னத் தோட்டம் இருக்கிறது. அங்கிருக்கும் செடிகளில் பார்க்க வேண்டும். மழைத்துளிகள் மணிமணியாய் காய்த்து நிற்கும். ஆட்டி உதிர்த்துப் பார்க்க வேண்டும். அந்தச் சாரல் முகத்தில் மோதுகையில் பரவும் குளிர்ச்சி ஆனந்தம். நிமிர்ந்து ஒரு கணம் அந்தக் கற்பனைக்குள் திளைத்தாள். அவர்கள் எல்லோரையும் கூட இதுபோல இழுத்துப் போய் அடைத்துப் போட்டிருந்தால் எப்படி இருக்கும்? ஹை என்று மனசு தாவிக் குதித்தது. இல்லாவிட்டால் மழையில் நனைகிற எல்லோருக்கும் சளி பிடித்து குளிர்காய்ச்சல் வந்துவிட வேண்டும். காலையில் வந்து யாரும் பேற்றிக் கொள்ள முடியாதல்லவா? சாயந்தரம் ஒவ்வொரு வீடாகப் போய் எல்லாரையும் விசாரித்து வரலாம். பாத்தாயா? நான் மழையிலே நனைலியே. ஆனாலும் அவளைத்தான் எல்லாரும் பரிதாபமாகப் பார்ப்பார்கள். காய்ச்சல் என்ன 2 நாளில் போய்விடுகிறது. வந்தால்தான் வரட்டுமே. 2 நாளுக்கு அந்த கொள்ளிக் கண் குண்டு டீச்சரிடம் கிள்ளு வாங்க வேண்டியதில்லை. நினைக்க நினைக்க ஆத்திரமாயிருந்தது. ஒன்று சமையல் அறைக்குள் கிடக்கும். இன்னொன்று மூலைக்குள் முடங்கியிருக்கும். அதுவும் மழைச் சமயத்தில் சத்தம் போட்டு அனத்தும். சத்தம் போடாமல் கதவைத் திறந்து வெளியே ஓடிவிட்டால் என்ன? தாழ் ஓசை கேட்காதா? நின்று பார்த்தாள். ஜன்னல் விளிம்பில் லேசாக நீர் வடிவது தெரிந்தது. ஆகா ஆகாவென்று மனம் துள்ளியது. பக்கத்தில் ஓடி நின்றாள். நீர்த்துளிகள்தான். கோடு இழுத்தது போல ஜன்னல் கட்டையில் வழிந்து வந்தன. விரலால் தொட்டு கோடு வழி காட்டினாள். சுவரில் வழிந்து கீழோடியது. ஜன்னல் பலகையில் அழுந்த காதை வைத்துக் கொண்டு கேட்டாள். படபடவென்று பலகையில் பெருந்துளிகள் மோதுகிற சத்தம். கேட்க கேட்க பரவசமாயிருந்தது. ஜன்னல் பலகையை திறந்துவிட்டால் இங்கிருந்தே பெய்கிற மழையை பார்க்கலாம். முடிந்தால் கம்பிக்கு இடையே கை நீட்டித் துளிகளை பிடிக்கலாம். விரல்களில் பட்டுச் சிதறும். ஜன்னலைத் தட்டிப் பார்த்தாள். மேலே திறந்தால்தான் கீழேயும் வரும். பிடி கைக்கு எட்டவில்லை. கட்டில் விளிம்பில் ஏறி ஒரு கழித்துப் பார்த்தாள். கைக்குச் சிக்கியது. இறுகியிருந்த அந்த மூடுகட்டையைத் திருப்ப எத்தனித்தாள். கதவருகில் தோன்றியது காக்கா. அடியை அடியை யு. கையை விரித்து வீசிக்கொண்டு ஓடி வந்தது.
பவானியை பிடித்து இழுத்து மெத்தையில் தள்ளியது. லேசாக நகர்ந்திருந்த கட்டையை சரியாக பொருத்திவிட்டு கத்தியது. எதுக்குடி இந்த அதிகளம் பண்ற? மழையை பாக்காட்டி தொண்டையில சோறு இறங்காதா? நாளைக்கு உடம்புக்கு வந்துட்டா எவடி பாக்கறது? எதுவும் செய்யத் தோன்றாமல் கட்டில் விளிம்பிலேயே கொஞ்ச நேரம் கிடந்தாள். மனசு முழுக்க மழையின் சத்தமே ஆக்கிரமித்திருந்தது. பலகையில் காது பொருத்திக் கேட்டுக் கொண்டிருக்க இனியும் முடியாது. வெளியே தணிவான பேச்சுக் குரல்கள் கேட்டன. மெல்ல எழுந்து வந்து கதவை ஓட்டி நின்றாள். இரண்டும் எதிரெதிராய் உட்கார்ந்து வம்பளந்து கொண்டிருந்தன. வெளியே வந்தாள். ஒரு கணம் அமைதியாகி இரண்டும் அவளை ஏறிட்டுப் பார்த்தன. கதவைத் திறந்து கொண்டு ஓடிவிடுவாளோ என்கிற பயம் வந்திருக்க வேண்டும். காக்கா மிரண்ட கண்களுடன் என்னடி என்றது. ஆட்காட்டி விரலைக் காட்டினாள். சட்டென்று நடுவிரலும் நீண்டு உயர்ந்தது. என்னடி பொய்யா சொல்ற? இல்லை என்று தலையை ஆட்டினாள். என்றாலும் அவை நம்பவில்லை. அதெல்லாம் மழை நின்னதுக்கப்புறம் போயிக்கலாம். முடியாது என்று தலையை அசைத்து அவசரம் என்று சிணுங்கத் தொடங்கினாள். அதுகளுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. சரி கதவைத் தொறக்கறன். சீக்கிரம் போயிட்டு ஓடியாரோனும். நல்ல பொண்ணுல்ல நீயி. மழையில் நிக்கக் கூடாது. இம். பாவமே போல் முகத்தை வைத்துக்கொண்டு இம் என்றாள். கொல்லைக் கதவைத் திறந்ததும் சோவன மழை இரைச்சல் வீட்டுக்குள் பரவியது. சொட்டும் நீரைத் தவிர ஒன்றும் தெரியவில்லை. ஓடி இறங்கினாள். கதவுக்கும் பாத்ரூமுக்கும் இடையே இருந்த 4 அடி இடைவெளியில் இறகை விரித்து தலை நிமிர்த்தி முகம் நனைய மழைக்குள் குதித்துக் கொண்டிருந்தது குருவி. தினமணிக்கதிர், ஜூன் 1995. இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.